மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். வார பலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த வார பலன்கள் ஒளிபரப்பாகும் காரணத்தால் தினப்பலனை நிறுத்தி வைத்திருந்தோம். அன்பர்கள் பலர் இந்த தினப்பலன் வேண்டும் என்று வற்புறுத்தி சொல்லுவதால் அவர்களுடைய வேண்டுதலுக்கு இணங்கி தினப்பலனை 29ஆம் தேதி முதல் ஒளிபரப்பாக முடிவு செய்திருக்கிறோம். அதே நேரத்தில் வாரப்பலன், இந்த வாரப்பலன்களை ஒரு குறிப்பிட்ட நாளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரை என்ற கணக்கு இருந்தால் உங்களுக்கும் எளிதாக இருக்கும், எங்களுக்கும் நல்லதாக இருக்கும். எனவே இந்த வாரப்பலன்களை 2/2/2025 ஞாயிற்றுக்கிழமை முதல் ஒளிபரப்பு செய்கிறோம். அது 1ஆம் தேதி சனிக்கிழமை இரவே ஒளிபரப்பாகும். இனி வரும் காலங்களில் தினப்பலனும் வாரப்பலனும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். ஆதரவு தாருங்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 22ஆம் தேதி நல்ல நாள். இந்த நாள் புதிதாக நீங்கள் தொடங்கும் ஒரு விஷயம், வேலை நல்லபடியாக நடக்கும். புது சிந்தனை உருவாகலாம். அந்த சிந்தனையை செயல்படுத்தினால் உங்களுக்கு லாபம். அடுத்து 25ஆம் தேதி நல்ல நாள். உங்களுக்கு புகழ் கூடும் நாள். முக ராசி இன்று உங்களுக்கு உண்டு. எதை தொட்டாலும் பொன்னாகும் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். 27ஆம் தேதி நல்ல நாள். தொழில் ஸ்தானத்தில் ஒரு மேன்மை தெரிகிறது. இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும், சம்பாத்தியத்திற்காக செய்தாலும் அல்லது வேறு எந்த காரணத்திற்காக செய்தாலும் அந்த வேலை பாராட்டு பெறும். அந்த வேலையால் உங்களுக்கு நல்லது நடக்கும். அற்புதமான நாள் இந்த நாள். அன்பர்களே, இது தவிர 23ஆம் தேதி, 24ஆம் தேதி, 26ஆம் தேதி இந்த நாட்களில் கொஞ்சம் கவனம் தேவை. 22, 25, 27 தேதிகள் யோகமான நாட்கள், நல்லது நடக்கும். 23, 24, 26 தேதிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இதை நீங்கள் பின்பற்றினால் இந்த வாரம் மிக மிக நல்லபடியாக உங்களுக்கு போகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 23ஆம் தேதி நல்ல நாள். அந்நியர்கள் கூட உங்களுக்கு உதவுகின்ற நாளாக காட்டுகிறது. வரும் உதவிக்கு பஞ்சமே இல்லை. நீங்கள் நினைத்த வேலை மிக மிக எளிதாக முடியும், நல்லபடியாக. 26ஆம் தேதி நல்ல நாள். உங்கள் மதிப்பு கூடும் நாள். வீட்டிலும் வேலை செய்யும் இடத்திலும் உங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை கிடைக்கும். மரியாதை கிடைக்கும் நாள் இந்த நாள். 28ஆம்
தேதி. இந்த நாள் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் வலுத்து காணப்படுகிறது. வேலை இல்லாமல் இருப்போருக்கு வேலை, வேலை செய்யும் இடத்தில் ஒரு உயர்வு, இவைகளை பார்க்க முடியும். நல்ல நாள் இந்த நாள். 23, 26, 28 இந்த தேதிகள், இந்த நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். அத்தகைய யோகம் இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கும். 22, 24, 25 தேதிகள் கொஞ்சம் கவனமுடன் நீங்கள் செல்ல வேண்டும். அப்படி சென்றால் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 22 முதல் 28 வரை உள்ள இந்த வாரத்தின் பலனில் 22ஆம் தேதி நல்ல நாள். மங்களகரமான ஒரு செயல், உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் ஒரு மங்கள காரியம் உங்களுக்கே நடக்கலாம், அல்லது நீங்கள் மிகவும் விரும்புகின்றவர்களுக்கு நடக்கலாம். எப்படியோ அதனால் ஏற்படும் மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்கும் நாள். இருபத்தி4ஆம் தேதி இன்று நீங்கள் தொடங்கியது அனைத்தும் பரிபூரண வெற்றி, வெற்றியை கொடுக்கும் நாள் இந்த நாள். 27ஆம் தேதி உங்கள் நிலை உயரும் நாள். யாருக்கு தெரிய வேண்டுமோ அவர்களுக்கு உங்களது அருமை தெரிந்து இந்த உயர்வு தரப்படும், பெறுவீர்கள். நல்ல நாள். அன்பர்களே, 22, 24, 27 தேதிகள் நாட்கள் இந்த வாரத்தில் மிக மிக யோகமான நாட்களாக இருக்கின்றன உங்களுக்கு. இதை பயன்படுத்தி நற்காரியங்களில் ஏற்பட இருக்கின்ற மகிழ்ச்சியை, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழை, வேலை விஷயத்தில் நடக்க வேண்டிய நன்மைகளை பெருக்கிக் கொள்ளலாம். மற்ற நாட்களில் 23ஆம் தேதி, 25ஆம் தேதி, 26ஆம் தேதி இந்த நாட்களில் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். இருந்தால் இந்த நாள்களும் நல்ல நாட்களாக உங்களால் மாற்றப்படும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 23ஆம் தேதி, 25ஆம் தேதி, 28ஆம் தேதி இந்த நாட்கள் நல்ல நாட்களாக உங்களுக்கு இருக்கின்றன. இந்த வாரத்தில் 23ஆம் தேதி எப்படி இருக்கிறது? நீங்கள் நல்ல காரியங்கள் பலவற்றை நல்லபடியாக செய்யும் நாளாக இருக்கிறது. உறவுகளிடையே ஒரு பிணைப்பு, இணைப்பு அதிகமாகிறது. இதனால் சில நன்மைகளும் சந்தோஷமும் நீங்கள் பெறுவீர்கள். 25ஆம் தேதி வெற்றி திருநாள் என்றே சொல்லலாம். நீங்கள் முதலில் சந்தேகப்படுவீர்கள், இது முடியுமா முடியாதா என்று. ஆனால்
உங்களை சந்தோஷப்படுத்தும் வகையில் நல்லபடியாக முடியும். இந்த நாள் வெற்றியை தரும் விசேஷ நாள். இருபத்தி 8ஆம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். இந்த நாள் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நன்மை, எந்த நன்மை வரப்பெற்றால் நீங்கள் மனம் மகிழ்வீர்களோ அந்த நன்மை இன்று வரும். அற்புதமான நாள் இந்த நாள். இந்த வாரத்தில் இந்த 3 நாட்களுமே மிக மிக அற்புதமாக இருக்கின்றன. 22, 24, 27 இந்த தேதிகள் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள். கவனமாக இருந்து இந்த நாட்களையும் நல்ல நாட்களாக மாற்ற உங்களால் முடியும். முயற்சி வேண்டும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் 22 முதல் 28 தேதி வரை உள்ள இந்த வாரத்தில் 22ஆம் தேதி நல்லபடியாக இருக்கிறது. நல்ல நாள். இந்த நாள் எந்த வகையில் இது நல்ல நாள், அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பகை ஒழியும், கடன் மறையலாம் அல்லது குறையலாம். ஒரு சில அன்பர்களுக்கு உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் உங்களை எல்லா விதத்திலும் சந்தோஷப்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். 24ஆம் தேதி நல்ல நாள். உங்களால் உறவுகளுக்கும் உறவுகளால் உங்களுக்கும் நல்ல விஷயங்கள் நல்லபடியாக நடக்கிறது. ஒருவருக்கொருவர் உதவி புரிந்து மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நட்பு வட்டாரம் நல்லதை செய்யும். உறவுகள் கை கொடுக்கும். இதனால் மனதிலே சந்தோஷம் உண்டாகும். 26ஆம் தேதி உங்களது புதுமையான எண்ணம் நல்லபடியாக செயல்படும். நீங்கள் நினைப்பீர்கள், புதிய எண்ணமாயிற்று, இதுவரை நாம் தொடங்காத ஒரு செயலாயிற்று, நல்லது நடக்குமா என்று ஆரம்பிப்பதற்கு முன் சற்று சந்தேகம் வரலாம். ஆனால் அந்த சந்தேகமெல்லாம் பொய்த்து போய் உங்களுக்கு நன்மையை செய்யும் நாளாக இருக்கிறது. சொன்ன இந்த 3 நாட்களும் யோகமான நாட்கள், நல்லது நடக்கும் நாட்கள், நல்லது மட்டுமே நடக்கும் நாட்கள். மற்ற நாட்கள் 23ஆம் தேதி, 25ஆம் தேதி, 27ஆம் தேதி இந்த நாட்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். அடிமேல் அடி வைத்து சற்று எச்சரிக்கையுடன் நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் இந்த நாட்களும் நல்ல நாட்களே. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் 23, 25, 27 இந்த 3 நாட்கள் அற்புதமான நாட்கள். உங்களுக்கு யோகம் தரும் நாட்கள்.
எந்தெந்த வகையில் அந்த யோகம் சித்திப்பதற்கு வாய்ப்பு உண்டு பார்ப்போம். 23ஆம் தேதி எதிர்ப்புகளை வெல்லும் நாள். உங்களுக்கு விரோதமாய் வருகின்ற செயல்கள் கூர்மழுங்கி போகும். அப்படி என்றால் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த நாள் வெற்றியை கொடுக்கும் நாள். 25ஆம் தேதி ஒரு மங்கள காரியம் இன்று உங்களால் நடக்கும். அது நல்லபடியாக நடக்க நீங்களே மூல காரணமாக இருப்பீர்கள். நடந்ததால் ஏற்பட்ட சந்தோஷம் கூடவே ஒரு புண்ணிய காரியம் செய்த பலன் இரண்டும் இன்று உங்களுக்கு உண்டு. 27ஆம் தேதி நல்ல நாள். இந்த நாள் ஒரு நல்ல எண்ணம் இன்று உங்களுக்கு உதயமாகிறது. நன்மையை செய்யும் அடுத்தவர்களுக்கு நன்மையை செய்யும் ஒரு நல்ல எண்ணம் உதயமாகி செயல்படுத்தி புண்ணியத்தையும் வரவழைத்துக் கொள்ளுகின்றீர்கள். இந்த நாள் புண்ணியம் சேரும் நாள். ஒரு புது சிந்தனை இதற்கு வித்திடுகின்றது. மற்ற நாட்கள் 22, 24, 26 இந்த நாட்கள், இந்த 3 நாட்களும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்களே. கவனமாக இருந்தால் இந்த நாள்களும் நல்ல நாள்களே. இந்த வாரத்தை நல்லபடியாக கொண்டு செல்லுங்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை உள்ள காலத்தில் 22ஆம் தேதி, 24ஆம் தேதி, 26ஆம் தேதி, 22, 24, 26 இந்த 3 நாட்கள் உங்களுக்கு யோகமான நாட்கள், அற்புதமான நாட்கள். 22ஆம் தேதி புகழ் கூடும் நாள். உங்கள் புகழ் கூடும் நாள். புகழுக்குரிய ஒரு வேலையை திறமையாக நீங்கள் செய்து முடிக்கும் நாள். நாம் ஏதாவது செய்தால் மட்டும் போதாது. மற்றவர்கள் மத்தியில், மக்கள் மத்தியில் அது நிலை பெற வேண்டும். அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். அந்த அங்கீகாரம் இன்று உங்களுக்கு நிச்சயம் உண்டு. 24ஆம் தேதி நல்ல நாள். நாடு போற்றும் நல்ல விஷயங்களை நீங்கள் நல்லபடியாக செய்து முடிக்கும் நாள். பாராட்டுகள் கிடைக்கும். உங்கள் புகழ் கூடும். 26ஆம் தேதி நல்ல நாள். இன்றைய தினமும் நேற்றைய தினம் போல் ஒரு நல்லதை செய்வதாக காட்டுகிறது. ஒருவேளை நேற்றைய தொடர்ச்சி இன்று முடியலாம். ஒரு மங்கள காரியத்தை, ஒரு நல்ல விஷயத்தை, பயன்படும் ஒரு நல்ல விஷயத்தை இன்றைய தினமும் நல்லபடியாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள். புகழ் பெறுவீர்கள். 28ஆம் தேதி
இன்று வர இருந்த ஒரு ஆபத்தை, ஒரு தீமையை புத்திசாலித்தனமாக போக்கும் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும். அதன் பின் அடுத்தாற்போல் அடுத்த நொடியே நீங்கள் ஒரு புது விஷயத்தை அரங்கேற்றி அது நல்லபடியாக நடக்கும் முடியும். அற்புதமான நாள். ஆக 22, 24, 26, 28 இந்த 4 தினங்களுமே உங்களுக்கு நல்லபடியாகத்தான் காட்டுகிறது. ஆரம்பத்தில் 3 நாட்கள் என்று சொன்னேன். ஆனால் ஒரே நல்லது 2 நாட்கள் நடந்ததை ஒரே நாளாக கணக்கிட்ட காரணத்தால் சொன்னேன். மொத்தத்தில் 22, 24, 26, 28 இந்த நாட்கள் உங்களுக்கு நன்மையை செய்யும் நல்ல நாட்கள். 23, 25, 27 தேதிகள் அந்த நாட்கள் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அப்படி கவனமாக இருந்தால், கூடுதல் கவனத்தை செலுத்தினால் அந்த நாட்களும் நல்ல நாட்களே. நண்பர்களே, இந்த வாரத்தை நல்லது சொன்ன நாட்களை உழைத்தும் மற்ற நாட்களில் கவனம் செலுத்தியும் ஒரு நன்னிலை பெற வாழ்த்துகின்றோம். வணக்கம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 22ஆம் தேதி, 23ஆம் தேதி, 25ஆம் தேதி, 27ஆம் தேதி இந்த 4 நாட்களும் நல்ல நாட்கள். யோகம் தரும் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் என்று காட்டுகிறது. 22ஆம் தேதி எது கிடைத்தால் உங்களுக்கு நல்லதோ, சந்தோஷமோ அந்த பொருள் கிடைக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு, நிலம், வாகனம் இவை போன்ற விஷயங்கள் நல்லபடியாக உங்களுக்கு முடியும். அதிர்ஷ்டமான நாள்தான். 23ஆம் தேதி புகழ் கூடும் நாள். எல்லோருமே சிறுவர் முதல் பெரியவர் வரை யாராயிருந்தாலும் அவர்களது செயல் பாராட்டப்பட்டால் சந்தோஷம் அடைவார்கள். யாரும் கண்டுகொள்ளவில்லை என்றால் கவலைப்படுவார்கள். இன்றைய தினம் பாராட்டுக்குரிய ஒரு செயலை செய்து பாராட்டப்பட்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையும் நாளாக காட்டுகிறது. புகழ் கூடும். 25ஆம் தேதி இந்த நாளில் நீங்கள் எடுத்த ஒரு கஷ்டமான ஒரு செயல் வெற்றியை கொடுக்கிறது. இந்த வெற்றி அடைந்த பின் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் எங்கே வெல்வோமா, இந்த பணியை பலர் செய்து தோற்று இருக்கின்றார்களே, நாம் செய்கின்றோமே நடக்குமா என்றெல்லாம் கொஞ்சம் சந்தேகம் வந்தது. வெற்றி அடைந்ததால் ஒரு இன்ப அதிர்ச்சி உங்களுக்கு ஏற்படுகிறது. அந்த அளவுக்கு நல்ல நாள் இந்த நாள். 27ஆம் தேதி நல்ல நாள்.
பாராட்டுக்குரிய ஒரு நல்ல செயலை இன்று நீங்கள் நல்லபடியாக செய்து முடிக்கும் நாள். இந்த நாளில் நீங்கள் செய்யும் செயல்கள் உங்களுக்கு ஓரளவு உதவும், மற்றவர்களுக்கு அதிகமாக உதவும். கிட்டத்தட்ட ஒரு பொது தொண்டு போல் இருக்கும் இந்த நாள். உங்களுக்கும் நன்மை அதில் உண்டு, அதைவிட சந்தோஷம் உண்டு. இருபத்தி 24, 26, 28 இந்த தேதிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி கவனமாக இருந்தால், போதிய அளவு கவனமுடன் இருந்து செயல்பட்டால், இந்த நாட்களும் நல்ல நாட்களாக உங்களால் மாற்றப்படும். அன்பர்களே, பூச நட்சத்திரத்துக்கு உண்டான இந்த வார பலன்களை பார்த்தோம். இந்த வாரம் நல்லபடியாக உங்களுக்கு அமைய வாழ்த்துகிறோம். வணக்கம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி? 23, 24, 26, 28 இந்த 4 தினங்கள், 23ஆம் தேதி, 24ஆம் தேதி, 26ஆம் தேதி, 28ஆம் தேதி இந்த 4 நாட்களும் மிக அருமையான நாட்கள். உங்களுக்கு யோகம் தரும் நாட்கள். அந்த 23ஆம் தேதி எப்படி இருக்கிறது? ஆசைப்பட்டதை, நீங்கள் விரும்பியதை, எது உங்களுக்கு நன்மை செய்யுமோ அதை இன்று பெறுகின்ற பாக்கியம் இருக்கிறது. பெறுவீர்கள், மனம் மகிழ்வீர்கள். 24ஆம் தேதி உங்கள் புகழ் கூடுகின்றது. நீங்கள் செய்த ஒரு செயல் சாதாரண செயலாக மற்றவர் கண்களுக்கு தெரியாது, இன்று ஒரு அசாதாரண பணியாக தெரியும். அதனால் புகழ்வார்கள். அந்த புகழ் இன்று உங்களுக்கு கிடைக்கும். சென்ற இடமெல்லாம் சிறப்பு இன்று உங்களுக்கு. 26ஆம் தேதி வெற்றி என்று காட்டுகிறது. வழக்கில் வெற்றி, போட்டியில் வெற்றி, எதிர்ப்புகளை முறியடிப்பதில் உங்களுக்கு வெற்றி. ஆக வெற்றியை சுட்டிக்காட்டும் நாள் இந்த நாள். 28ஆம் தேதி நல்ல நாள். பல நாட்களாக யோசித்து வைத்திருந்த ஒரு நற்செயலை இன்றைய தினம் செய்து முடிப்பீர்கள். நீங்கள் செய்யும் அந்த காரியத்தால் நல்ல பலனை எல்லோரும் அனுபவிப்பார்கள், நீங்கள் உட்பட. மங்களகரமான நாளாக இருக்கிறது. நீங்கள் இன்று பார்ப்பவர் முகமெல்லாம் மகிழ்ச்சியால் திளைக்கும். அந்த அளவுக்கு சந்தோஷம் நிறைந்த நாள் இந்த நாள். 22, 25, 27 இந்த 3 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள். அப்படி கவனமுடன் இருந்தால் இந்த நாட்களும் நல்ல நாட்களே. அன்பர்களே, இந்த வாரம் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். வணக்கம்.
மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி? 22, 24, 25, 27. 22, 24, 25, 27 இந்த நாட்கள் யோகமான நாட்கள். பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் நாட்கள். இருபத்தி 22ஆம் தேதி என்ன நன்மை? உங்கள் முயற்சி வெற்றி. எல்லோருமே முயற்சிக்கின்றார்கள். முயற்சிக்கின்ற அனைவரும் வெற்றி பெறுகின்றார்களா? இதுதான் கேள்வி. இன்றைய தினம் உங்கள் முயற்சி நீங்கள் எதிர்பார்த்தது போல் வெற்றியை கொடுக்கின்றது. 24ஆம் தேதி நல்ல நாள். இந்த நாள் சுக விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் நாள். 2 பொருள் இருக்கின்றது. 10 பேர் இருக்கின்றார்கள். யாருக்கு கொடுப்பது? இருவருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். போட்டிக்கு நிற்பவர்களோ 10 பேர். இருவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். தேர்ந்தெடுப்பார்கள். அதில் ஒன்று நீங்கள். இருபத்தி 25ஆம் தேதி நற்செயல் ஒன்றை செய்து நன்மதிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள். குடும்பத்தில் ஒரு புகழுக்குரிய ஒரு நல்ல ஒரு வரவேற்பு உண்டு. வயதானவர்களுக்கு தங்கள் பிள்ளைகள் மூலமாக மன மகிழ்ச்சி ஏற்படும். ஏதோ ஒரு வகையில் இது இந்த நாளின் பலன் உங்களுக்கு. 27ஆம் தேதி கஷ்டங்களை அகற்றுவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பரிபூரண வெற்றியை கொடுக்கும். முழுமையான வெற்றி அகற்றும் விஷயத்தில் இன்று உங்களுக்கு நடக்கும். இருபத்தி 23, 26, 28 தேதிகள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அப்படி கவனமாக இருந்தால் இந்த நாட்களும் நல்ல நாட்களே. அன்பர்களே, இந்த வாரம் எல்லா வளங்களும் பெற்று நீங்கள் நல்லபடியாக இருக்க வாழ்த்துகிறோம். வணக்கம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி? 23ஆம் தேதி, 25ஆம் தேதி, 26ஆம் தேதி, 28ஆம் தேதி, 23, 25, 26, 28 இந்த தேதிகள், இந்த நாட்கள் நல்ல நாட்கள். யோகம் தரும் நல்ல நாட்கள். உங்களை முன்னேற்றும் நல்ல நாட்கள். இருபத்தி 23ஆம் தேதி உங்களது செயல் மற்றும் முயற்சி மாபெரும் வெற்றியை கொடுக்கும். இதன் மூலமாக உங்கள் நிலை ஒருபடி உயரும். உங்களுக்கு இன்றைய தினம் உற்சாகம் பெருகும். ஏனென்றால் அத்தகைய வெற்றியை பெறுவீர்கள்.
25ஆம் தேதி புகழுக்குரிய ஒரு நற்காரியம் செய்து உங்கள் நிலையை உயர்த்தி கொள்ளும் ஒரு முயற்சியில் வெற்றி. சில நாட்களாக இந்த உயர்வு நமக்கு கிடைக்காதா, கிடைக்க வேண்டுமே என்றெல்லாம் எண்ணி ஏங்கி அதற்காக முயற்சித்து அந்த ஒன்று இன்று கிடைக்க வாய்ப்பு உண்டு. நல்லது நடக்கும் நாள் இந்த நாள். 26ஆம் தேதி வெற்றி பெறும் நாள். போட்டியில், பந்தயத்தில், ஏதோ ஒரு போட்டியில் வெற்றி பெறும் நாள். உங்களுக்கு எதிராக ஒரு வழக்கு இருந்து இன்று தீர்ப்பு என்று வந்தால் உங்களுக்கு சாதகமாகத்தான் வரும். 28ஆம் தேதி நல்ல நாள். போட்டி பந்தயங்களில் வெற்றி என்பதோடு கடன் தொல்லை, விரோதிகள் தொல்லை இவைகளெல்லாம் மறையும் அல்லது கட்டுப்படுத்தப்படும். நல்ல நாள் இந்த நாள். 22, 24, 27 தேதிகள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். 22, 24, 27 இந்த 3 நாட்கள். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். 22, 24, 27 இந்த தேதிகளில் கூடுதல் கவனம் தேவை. அப்படி கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் இந்த நாட்களும் நல்ல நாட்களே. அன்பர்களே, இந்த வாரம் நல்ல வாரமாக உங்களுக்கு அமைய வாழ்த்துகிறோம். வணக்கம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி? 22ஆம் தேதி, 24ஆம் தேதி, 26ஆம் தேதி, 27ஆம் தேதி இந்த 4 தினங்கள் நல்லபடியாக இருக்கின்றன. யோகத்தை தருகின்றன இந்த 4 நாட்கள். 22ஆம் தேதி பண வரவு நன்றாக இருக்கிறது. அதைவிட உங்கள் பேச்சு சாதுரியம் ஒரு வெற்றியை பெற்றுத் தருகிறது. சுருக்கமாய் சொல்வதென்றால் பேச்சால் இன்று உங்களுக்கு வெற்றி. 24ஆம் தேதி உங்கள் முயற்சி இன்று வெற்றியை கொடுக்கும். ஆராய்ந்து அறிந்து நல்ல முயற்சியுடன் ஒரு செயல் செய்து அந்த செயலில் வெற்றி. 26ஆம் தேதி தேவையானதை பெற்றுக்கொள்ளும் நாள் மற்றும் கிடைத்த ஒன்றில் பூரண திருப்தி இன்று உங்களுக்கு ஏற்படும். திருப்தி தரும் நாள் இந்த நாள். 27ஆம் தேதி உங்கள் புகழ் கூடும் நாள். எத்தனையோ செயல்கள் செய்தீர்கள், ஆனால் எந்த செயலுக்கும் கிடைக்காத ஒரு நல்ல மதிப்பு இன்று நீங்கள் செய்யும் ஒரு வேலைக்கு கிடைக்கும். இதனால் இவர் மிகவும் நமக்கு முக்கியமானவர் என்ற ஒரு பெயர் ஏற்படும். 23, 25, 28 இந்த தேதிகளில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டும். கவனமுடன் இருந்து கவனமுடன் செயல்பட்டால் இந்த 3 நாட்களும் நல்ல நாட்களே.
மொத்தத்தில் இந்த வாரம் நல்ல வாரமாக உங்களுக்கு அமைய, நீங்கள் நல்லபடியாக இருக்க வாழ்த்துகிறோம். வணக்கம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 23, 25, 27, 28 இந்த தேதிகள் உங்களுக்கு நன்மையை செய்யும் நல்ல நாட்கள். 23ஆம் தேதி பேச்சு, அதன் மூலம் வெற்றி. வாக்கு பலிதம் உண்டு. உங்கள் பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு ஏற்படுகிறது. உண்மையாக தன்மையாக இன்று நீங்கள் பேசுவீர்கள். மற்றும் தேவைப்பட்ட பண தேவை பூர்த்தியாகும். சந்தோஷமான நாள் இந்த நாள். 25ஆம் தேதி உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும். கஷ்டமான பணியாக இருந்தாலும் அந்த செயலில் இன்று உங்களுக்கு வெற்றி உண்டு. 27ஆம் தேதி நிறைவு தரும் நாள். எதை விரும்பினீர்களோ, எது வந்தால் நல்லது என்று எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ அது கிடைத்து உங்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்தும் நாள் இந்த நாள். 28ஆம் தேதி புகழ் தரும் நாள். ஒரு சிலர் ஒரு உயர்ந்த இடத்திற்கு இன்றைய தினம் தேர்ந்தெடுக்கப்படலாம். எப்படியோ சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ ஒரு உயர்வு புகழ் உண்டு. 22, 24, 26 இந்த நாட்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இருந்தால் இந்த 3 நாட்களும் நல்ல நாட்களே. அப்படி அமைத்துக்கொண்டு இந்த வாரம் நீங்கள் நல்லபடியாக இருப்பதற்கு வாழ்த்துகிறோம். வணக்கம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 22, 24, 26, 28 22ஆம் தேதி, 24ஆம் தேதி, 26ஆம் தேதி, 28ஆம் தேதி இந்த நாட்கள் யோகமான நல்ல நாட்கள். இருபத்தி 22ஆம் தேதி உங்கள் நிலை உயரும் நாள். வீடு தேடி ஒரு நல் அழைப்பு வரும். ஏனென்றால் இன்று உங்களுக்கு ஒரு உயர்வு உண்டு. நல்ல நாள். 24ஆம் தேதி மிக மிக நல்ல நாள். உங்களுக்கு வர வேண்டிய உங்கள் பணம் சில நாட்களாகவோ நெடு நாட்களாகவோ நிலுவையில் இருந்த உங்கள் பணம் இன்று உங்கள் கைக்கு வரும். பண தட்டுப்பாடு இன்று உங்களுக்கு இல்லை. சொல்வார்களே, யார் பணமாவது என் பையில் இருக்கும் என்று. அப்படி அல்ல, உங்கள் பணமே உங்கள் பையில் இருக்கும். 26ஆம் தேதி வெற்றியை தரும் விசேஷ நாள். நீங்கள் எடுக்கும் முயற்சி இன்று வெற்றியை கொடுக்கும்.
வெற்றி பெற்றதால் சந்தோஷமும் ஏற்படும். 28ஆம் தேதி சொத்து போல் உங்களுக்கு சொந்தமாக வேண்டிய ஒன்று, சொந்தமாகும் ஒன்று நல்லபடியாக இன்று வந்து சேரும். நல்ல நாள் இந்த நாள். 23, 25, 27 இந்த தேதிகளில் 23, 25, 27 இந்த தேதிகளில் கொஞ்சம் கவனம் வேண்டும். கவனம் இருந்தால் இந்த நாட்களும் நல்ல நாட்களே. அப்படி வாரம் முழுவதும் உங்களுக்கு நல்ல நாட்களாக இருந்து உங்கள் நிலை உயர வாழ்த்துகிறோம். வணக்கம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? 23, 25, 27 இந்த 3 நாட்களும் மிக மிக நன்றாக இருக்கின்றது. இந்த 3 நாட்கள் உங்களை உயர்த்தும் நாட்களாக காட்டுகிறது. 23ஆம் தேதி உங்கள் நிலை உயர்த்தப்படும். ஒரு முக்கியமான இடத்திற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். நீங்கள் உங்கள் செயல் அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்களால் அங்கீகரிக்கப்படும் நாள் இந்த நாள். 25ஆம் தேதி பணம் மற்றும் வாக்கு இந்த 2 விஷயங்கள் மிக மிக திருப்திகரமாக இருக்கின்றன. பணத்திற்கு பஞ்சமில்லை. உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உண்டு. இப்படி பேச்சுக்கு மதிப்பு கிடைப்பதால் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியே ஏற்படுகிறது. நல்ல நாள். 27ஆம் தேதி நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். உங்களது செயல்பாடுகள் பாராட்டப்படும், நல்லதை நடத்தும். மொத்தத்தில் வீரமுடன் வீரியமுடன் நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களும் நல்லதொரு வெற்றியை இன்று உங்களுக்கு கொடுக்கும். 22, 24, 26, 28 தேதிகள் இந்த 4 நாட்கள் சற்று கவனமாய் இருக்க வேண்டும். அப்படி கவனமாக இருந்தால் இந்த நாட்களும் நல்ல நாட்களே. இந்த வாரம் எவ்வித குறையுமின்றி நீங்கள் நல்லபடியாக இருக்க வாழ்த்துகிறோம். வணக்கம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது? உங்களுக்கு 24ஆம் தேதி, 26ஆம் தேதி, 28ஆம் தேதி இந்த நாட்கள் மிக மிக நல்ல நாட்கள், யோகம் தரும் நல் நாட்கள். 24ஆம் தேதி உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு விஷயம் நடக்கும். இது நாள் வரை
இது கிடைத்தால், இது நடந்தால், இது வந்தால் நம் நிலை உயருமே. ஆண்டவனே கண் திறப்பாய் என்று கசிந்துருகி வேண்டிய அன்பர்கள் அது கிடைக்கப் பெற்று ஆனந்த கண்ணீர் வடிப்பார்கள். அத்தகைய நாள் இந்த நாள். 26ஆம் தேதி பண வரவு நன்றாக இருக்கிறது. உங்களது ஒரு கோரிக்கை, அது நியாயமான கோரிக்கை, அநியாயமான கோரிக்கை அல்ல, நியாயமான கோரிக்கை. உங்களது ஒரு நியாயமான கோரிக்கை பரிசீலனையில் இருந்த அந்த கோரிக்கை இன்று ஏற்கப்பட்டு விட்டது என்ற நல்ல செய்தி வரும். இருபத்தி 8ஆம் தேதி ஒரு சில முயற்சிகள் பெரும் வெற்றியை தருகிறது. சாதாரண வெற்றி அல்ல, பெரும் வெற்றியை தருகிறது. பலர் அது போன்ற முயற்சியை செய்யவே தயங்குவார்கள். ஆனால் தைரியமாக நீங்கள் செய்து அதில் ஒரு வெற்றியை காணும் நாளாக காட்டுகிறது. இருபத்தி 23, 24, 26, 28 இந்த 4 நாட்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாட்கள். அப்படி இருந்தால் இந்த 4 நாட்களுமே நல்ல நாட்களாக மாறும். மாற்றிக்கொள்ளுங்கள் அன்பர்களே. இந்த வாரம் நல்லபடியாக இருக்க வாழ்த்துகிறோம். வணக்கம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? 22, 25, 27 இந்த நாட்கள் அற்புதமாக இருக்கின்றன. யோகம் தரும் நாட்கள் இந்த நாட்கள், இந்த வாரத்தில் உங்களுக்கு. 22ஆம் தேதி ஒரு சுப செலவு இன்று உங்களுக்கு ஆகும். எந்த செலவு உங்களுக்கு வருத்தத்தை தராமல் மாறாக இன்பத்தை கொடுக்கிறதோ அது சுப செலவு. சுப விரயம் என்று சாஸ்திரம் சொல்லும். அந்த விரயம் இன்று உங்களுக்கு உண்டு. மற்றும் நெடுநாட்களாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல செய்தி இன்று வந்து சேரும். 25ஆம் தேதி உங்கள் நிலை உச்ச நிலைக்கு போகும். சாதாரணமாக இருந்த நீங்கள் இன்றைய தினம் ஒரு அசாதாரண நபராக காட்சியளிப்பீர்கள். அந்த அளவுக்கு ஒரு உயர்வு இன்று உங்களுக்கு இருக்கிறது. நல்ல நாள். 27ஆம் தேதி இந்த நாள் எப்படி இருக்கிறது? 2 நன்மைகள் காட்டுகிறது. 2 நன்மைகளை காட்டுகிறது. ஒன்று, பேச்சு மூலமாக, பேச்சுவார்த்தை மூலமாக வெற்றி அடைவது காட்டுகிறது. ஏதேனும் ஒரு இடத்தில் ஒரு சர்ச்சையில் நீங்கள் ஒரு விஷயமாக பேச உங்கள் பேச்சு எடுபட்டு உங்களுக்கு சாதகமான பதில் வரும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது. தேவைக்கேற்ற பணம் வரும். இந்த 2ம் இன்று உங்களுக்கு நடக்கும். 23, 24, 26, 28 தேதிகள்
கொஞ்சம் கவனமுடன் நீங்கள் இருக்க வேண்டிய நாட்கள். கவனமுடன் இருந்தால் இந்த நாட்களும் நல்ல நாட்களே. நீங்கள் இந்த வாரம் நல்லபடியாக சந்தோஷமாக இருப்பதற்கு வாழ்த்துகிறோம். வணக்கம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி? 22, 23, 26, 28 இந்த 4 நாட்கள் மிக மிக நல்ல நாட்கள். யோகம் தரும் நல்ல நாட்கள். 22ஆம் தேதி நல்ல செய்திகள் வரும் நாள். கொடுத்த காசுக்கு சரியான தரமான ஒரு பொருளை பெற்றுக்கொள்ளும் நாள். இன்றைய காலகட்டத்தில் அது யோகம் இருந்தால்தான் சித்திக்கும். இந்த இரண்டும் இன்று நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். 23ஆம் தேதி நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல செய்தி இன்று வரும். மற்றும் உங்களுக்கு வர வேண்டிய, உங்களுக்கு சேர வேண்டிய, ஆனால் வராமல் இழுத்தடித்து கொண்டு வந்த ஒன்று, நிலுவையில் இருந்த ஒன்று இன்று உங்கள் கைவசமாகும். இது நடக்கும். 26ஆம் தேதி உங்களுடைய உயர்வு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது, இன்று உயரும் என்று. அதற்காக நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சியும் பரிபூரண வெற்றியை கொடுக்கும் நல்ல நாள். 28ஆம் தேதி பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது. பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு நல்ல விஷயத்தை வெற்றிகரமாக நீங்கள் முடிப்பீர்கள். உங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைத்த உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் இன்று மிக மிக சந்தோஷப்படுவார்கள் உங்களால். ஆக இந்த வாரம் 22, 23, 26, 28 இந்த தேதிகள் பொன்னான நாட்களாக இருக்கின்றன. இருபத்தி 24, 25, 27 நாட்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாட்கள். அப்படி கவனமுடன் இருந்தால் இந்த நாட்களும் நல்ல நாட்களே. இந்த வாரம் நீங்கள் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்க வாழ்த்துகிறோம். வணக்கம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி? 22, 23, 24, 27 இந்த 4 நாட்கள் மிக மிக நல்ல நாட்கள் உங்களுக்கு. யோகம் தரும் நல்ல நாட்கள் இந்த நாட்கள். இருபத்தி 2ஆம் தேதி லாபம் என்று சொல்லுகிறது. நீங்கள் ஏதேனும் ஒன்றை செய்து ஒரு குறிப்பிட்ட ஒன்றை எதிர்பார்த்து காத்திருக்கையில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைத்தால் லாபம். உழைப்பு குறைவு, ஊதியம் அதிகம் என்றால் லாபம். அந்த லாபம் இன்று உங்களுக்கு உண்டு.
23ஆம் தேதி நல்ல நாள், சுப செலவு ஆகும் நாள். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடித்தால் அது ஒரு யோகம். அந்த யோகம் இன்று உங்களுக்கு இருக்கிறது. 24ஆம் தேதி தேனினும் இனிய ஒரு செய்தி வருகிறது. ஒரு சிலர் வெளிநாட்டு வேலை அல்லது வெளியூரிலிருந்து வருகின்ற ஒரு நல்ல தகவல் இதற்காக காத்திருப்பார்கள். அப்படி காத்திருப்போருக்கு இந்த நாள் மிக மிக நல்ல நாள். ஏனென்றால் நல்ல செய்தி ஒன்று வருகிறது. 27ஆம் தேதி நல்ல நாள். இந்த நாள் உயர்வு உண்டு. ஒரு நல்லபடியான உயர்வை இன்று நீங்கள் சந்திப்பீர்கள். வேலையில் பதவி உயர்வு, வேலை இல்லாதோருக்கு வேலை, இருக்கும் இடத்தில் நல்ல மதிப்பு, இது போன்ற விஷயங்கள் உங்களை கேட்காமலேயே தானாக வந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும். இது நடக்கும் இன்று. 25, 26, 28 இந்த தேதிகள், 25, 26, 28 இந்த நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி கவனமாக இருந்தால் இந்த 3 நாட்களுமே நல்ல நாட்களாக மாற்றுங்கள். அப்படி மாற்றி நீங்கள் நல்லபடியாக இருப்பதற்கு வாழ்த்துக்கள். வணக்கம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி? 23, 24, 25, 28 இந்த 4 நாட்களும் அற்புதமான நாட்கள், உங்களை உயர்த்தும் நாட்கள். 23ஆம் தேதி லாபம் என்று காட்டுகிறது. அத்துடன் உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் உங்கள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயத்தை வைக்கும் நாளாக காட்டுகிறது. இது மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் பணம் ஒரு நாள் வரவு, இந்த ஒரு மரியாதை, இந்த ஒரு மதிப்பு, இந்த ஒரு புகழ் ஒவ்வொரு முறையும் நன்மையை செய்யுமே. எனவே இது மிக மிக நல்ல விஷயம் உங்களுக்கு. 24ஆம் தேதி நல்ல நாள். இந்த நாள் ஒரு சிறு செலவு செய்கின்றீர்கள். அந்த செலவால் ஒரு பெரும் வரவு வருகிறது. அருமையான நாள் இந்த நாள். 25ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு இன்றும் நேற்று போல் ஒரு சிறு செலவு பெரும் வரவு. அடுத்தடுத்து 2 நாட்களும் ஒரு சிறு செலவு பெரும் வரவாக காட்டுகிறது. நல்ல நாட்கள் இந்த 2 நாட்களுமே. 28 உங்கள் நிலை உயரும் நாள். நல்லபடியாக உயர்த்திக் கொள்வீர்கள். அன்பர்களே, 23, 24, 25, 28 நல்ல நாட்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு.
22, 26, 27. 22, 26, 27 கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள். கவனமாக இருந்தால் இந்த நாட்களும் நல்ல நாட்களாக மாறும். அப்படி மாறி நீங்கள் நல்லபடியாக இருப்பதற்கு வாழ்த்துக்கள். வணக்கம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? எந்தெந்த நாட்கள் நல்ல நாட்கள் பார்ப்போம். 23, 24, 25, 26 தொடர்ச்சியாக 4 நாட்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு நல்ல நாட்களாக காட்டுகிறது. இந்த நாட்கள் உங்களுக்கு அதியோகம் என்ற ஒரு யோகத்தை தருகிறது. 23ஆம் தேதி உச்சகட்ட லாபம் என்று ஒன்று உண்டு. பெற்ற லாபத்தை பார்த்து நீங்களே நம்ப முடியாமல் போகின்ற அளவுக்கு அதிகமாக இருக்கிறது இன்று. இதைவிட ஒரு யோகம் வேண்டுமா? நல்ல யோகம். 24ஆம் தேதி நேற்றைய தினம் என்ன நடக்கும் என்று ஒரு விஷயத்தை சொன்னேனோ அது இன்றும் தொடர்கிறது. ரெட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும் வகையில் இருக்கிறது. அடுத்தடுத்து வரும் இந்த 2 நாட்களும் லாபம் பெறும் விஷயத்தில். 25ஆம் தேதி சுப விரயம் என்று காட்டுகிறது. எந்த செலவு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த செலவு சுப செலவு, சுப விரயம், அது இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது. உங்களுக்கே நீங்கள் எதிர்பார்க்கும் ஒரு மங்கள விஷயம். பெரியவராக இருந்தால் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு மங்கள விஷயம், அதற்குண்டான செலவு, இது போன்ற சுப விரயம் இன்று உங்களுக்கு ஏற்படும். 26 இந்த தேதி 26ஆம் தேதி ஒரு நல்ல செய்தி வருகிறது. அந்த செய்தி உங்களுக்கு பெரிதும் சந்தோஷத்தை கொடுக்கும். அநேகமாக அது உங்களை உயர்த்தும் செய்தியாக இருக்கலாம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அல்லது நீங்கள் விரும்பும் இடத்திற்கு மாற்றம், இப்படி நீங்கள் மிகவும் சந்தோஷப்படும்படியான ஒரு செய்தி இன்று வரும். அன்பர்களே, 22, 27, 28 தேதிகள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். அப்படி கவனமுடன் இருந்தால் இந்த 3 நாட்களும் 22, 27, 28 இந்த 3 நாட்களும் நல்ல நாட்களே. இப்படி இந்த வாரம் நீங்கள் நல்லபடியாக இருப்பதற்கு, வளங்கள் பல பெற்று வாழ வாழ்த்துகிறோம். வணக்கம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் பார்ப்போம். 24, 25, 26, 27 இந்த தேதிகள், 24, 25, 26, 27 இந்த 4 நாட்கள் யோக நாட்கள். உங்களுக்கு நல்லதை செய்யும், நல்லதை பெறுவீர்கள், சந்தோஷம் அடைவீர்கள்.
24ஆம் தேதி நல்ல நாள். இந்த நாள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைத்தால் அது யோகமான நாள் என்று சொல்லலாம். உழைத்த உழைப்பை விட அதிகமான ஒரு பணம் லாபம் கிடைத்தால் மகா யோகம் என்று சொல்லலாமா? சொல்லலாம். இந்த நாள் உங்களுக்கு மகா யோகம். 25ஆம் தேதி நேற்று வாய்ந்த அந்த மங்கள யோகம், மகா யோகம் நேற்று மட்டுமல்ல, இன்றும் தொடர்கிறது. இது மகா யோகம் உங்களுக்கு. 26ஆம் தேதி சுப விரயம் உண்டு. வீட்டிலே ஒரு சுபமான ஒரு காரியம், திருமணம் போன்று அல்லது கிரக பிரவேசம் போன்று ஏதோ ஒரு நல்ல ஒரு செயல் நடக்கிறது. அதற்கு செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அந்த செலவை நீங்கள் சிரித்து கொண்டே செய்வீர்களா அல்லது சங்கடப்பட்டு செய்வீர்களா? சந்தோஷமாக செய்வீர்கள். இதுதான் சுப விரயம். அந்த சுப விரயம் இன்று உங்களுக்கு, உங்கள் வீட்டாருக்கு உண்டு. 27ஆம் தேதி சொல்லப்பட்ட அந்த சுப விரயம் என்று சொல்லப்பட்டது இன்றும் தொடர்கிறது. ஆக ஒரு பெரு விழா, பெரிய ஒரு சம்பவம் இந்த வாரம் உங்கள் வீட்டில் உங்களுக்கு நடக்கும். 22, 23, 28 இந்த நாட்கள் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய நாட்கள். அப்படி கவனமுடன் இருந்தால் இந்த நாட்களும் நல்ல நாட்களே. இப்படி இந்த வாரத்தை நீங்கள் நன்கு அமைத்து கொண்டு சந்தோஷமாக வாழ்வதற்கு வாழ்த்துக்கள். வணக்கம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது? 22, 25, 26, 27, 28 நன்றாக இருக்கிறது. மேற்படி நாட்கள் உங்களுக்கு யோக நாட்களாக இருக்கின்றன. 22, 25, 26, 27, 28 மிக மிக நல்ல நாட்களாக இருக்கின்றன. 22ஆம் தேதி தொழில் விஷயம் மிக மிக நன்றாக இருக்கிறது. வேலை பார்த்து வெறுங்கையோடு, வேலை பார்த்து சற்று மன கஷ்டத்தோடு வருவோரும் உண்டு. நிறைந்த பணத்தோடு நிம்மதியான மனதோடு மகிழ்ச்சியாக வருவோரும் உண்டு. நீங்கள் போதுமான பணத்தையும் மனதில் மகிழ்ச்சியையும் செய்தொழிலால் காண்பீர்கள். நல்ல நாள். 25ஆம் தேதி பெரியோர் மதிப்பை பெறுகின்ற நாள். எல்லோரையும் எளிதில் பாராட்டாத ஒரு நபர், ஒரு பெரியவர் உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு மேல் இருப்பவர் இன்று உங்களை மனந்திறந்து பாராட்டுவார். அந்த அளவுக்கு ஒரு யோகத்தை இந்த நாள் உங்களுக்கு தருகிறது.
26ஆம் தேதி உழைப்பு உண்டு, உழைப்பில் எந்த குறையும் இல்லை. இந்த உழைப்பால் நீங்கள் பெற இருக்கும் ஊதியம் மிக மிக அதிகமாக இருக்கிறது. உங்களை பொறுத்த மட்டில் இந்த நாள் யோகம்தானே. அந்த யோகம் இன்று உங்களுக்கு இருக்கிறது. 27ஆம் தேதி சுப விரயம் ஆகும் நாள். அதைவிட மிக மிக முக்கியம், சில நாட்களுக்கு முன்போ பல நாட்களுக்கு முன்போ உங்கள் பொருள் உங்கள் கைவிட்டு போய்விட்டதாக நீங்கள் நினைத்து கொண்டு இருந்தீர்கள். அந்த பொருள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு நல்லதும் இன்று நடக்க இருக்கிறது. 28ஆம் தேதி ஒரு சுப விரயம் உண்டு. ஒரு நல்ல காரியம் இன்று நல்லபடியாக முடியும். அதற்கு நீங்கள் விரும்பி ஒரு செலவு செய்வீர்கள். 23, 24 தேதிகள், இந்த 2 நாட்களிலும் கொஞ்சம் கவனமுடன் இருங்கள். அப்படி கவனமுடன் இருந்தால் இந்த நாட்களும் நல்ல நாட்கள் ஆகும். அன்பர்களே, அப்படி நல்ல நாட்களாக இந்த வாரம் முழுமையாக இருந்து உங்களுக்கு நல்லது நடக்க வாழ்த்துகிறோம். வணக்கம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? 23, 26, 27, 28 இந்த 4 நாட்கள் யோகமான நாட்கள். உங்களுக்கு ஒன்றல்ல இரண்டல்ல பல நன்மைகள் நடக்கும். 23ஆம் தேதி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலை இன்று உங்களால் நல்லபடியாக நடத்தப்படும். 26ஆம் தேதி லாபம் தரும் நாள். நாம் உழைப்பதே பணத்திற்காகத்தான். அந்த பணத்தை குறைவாக பெற்றால் அவயோகம், கூடுதலாக பெற்றால் நல்ல யோகம். அந்த நல்ல யோகம் இன்று உங்களுக்கு உண்டு. 27ஆம் தேதி அந்த நல்ல யோகம் நேற்று மட்டும்தானா? இன்றும் தொடருகிறதே. இப்படி தொடர்வதால் மாபெரும் யோகம் உங்களுக்கு இருக்கிறது. கடந்த 2 நாட்களாக 28ஆம் தேதி சுப விரயம் என்று காட்டுகிறது. எந்த செலவு உங்களுக்கு ஆனால் அந்த செலவால் நீங்கள் வருந்த மாட்டீர்களோ அந்த செலவு சுப செலவு. அந்த சுப செலவு இன்று உங்களுக்கு ஆகும். 22, 24, 25 இந்த நாட்களில் கவனம் வேண்டும். கவனமோடு இருந்து இந்த நாட்களையும் நல்ல நாட்களாக நீங்கள் மாற்ற வேண்டும்.
அது நல்லபடியாக நடப்பதற்கு வாழ்த்துகிறோம். வணக்கம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 22ஆம் தேதி எப்படி இருக்கும்? அதிர்ஷ்டமான நாள். நீங்கள் விரும்பியது கிடைக்கும் நல்ல நாள். 24ஆம் தேதி தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கிறது. அற்புதமான நாள். நீங்கள் செய்யும் பணியினால், வேலையினால் உங்களுக்கு பல வகைகளில் உயர்வு கிடைக்கும். 27ஆம் தேதி லாபம் கிடைக்கும் நல்ல நாள். நீங்கள் எதிர்பார்த்தது கொஞ்சம், ஆனால் கிடைக்கப்பெற்றது அதிகம். இத்தகைய நன்மை இன்று உங்களுக்கு உண்டு. 28ஆம் தேதி நல்ல நாள். லாபம் நல்லபடியாக கிடைக்கும் நாள். நேற்றைய நாளைப் போலவே இன்றைய நாளும் உங்களுக்கு நன்மையை செய்யும். சொல்லப்படாத நாட்கள் 23ஆம் தேதி, 25ஆம் தேதி, 26ஆம் தேதி. சொல்லப்படாத நாட்களில் சற்று கவனம் வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் 23ஆம் தேதி நல்ல நாளாக இருக்கிறது. உங்களது அருமை பெருமை உணர வேண்டியவர்களுக்கு நல்லபடியாக உணர்த்தப்படும். இதனால் நன்மை உங்களுக்கு ஏற்படும். 25ஆம் தேதி தொழில் ஸ்தானம் வலுத்து காணப்படுகிறது. நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையால் புகழும் பணமும் கிடைக்கும். 28ஆம் தேதி லாபம் கிட்டும் நாள். இந்த லாபத்தை எப்படி சொல்வது என்று சொன்னால், உழைப்பு குறைவு, ஊதியம் அதிகம், இப்படித்தான் சொல்ல வேண்டும். நல்ல நாள் தானே. எனவே இந்த நாள் நல்ல நாள். அன்பர்களே, 22, 24, 26, 27 இந்த தேதிகள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி? 24, 26 இந்த 2 நாட்களும் மிக மிக யோகமான நாட்கள் உங்களுக்கு. 24ஆம் தேதி அதிர்ஷ்டம் உள்ள நாள். இந்த நாள் நல்ல அதிர்ஷ்டக்காரன் இவர் என்று உங்களை பார்த்து பலர் சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு நிகழ்வு நடக்கும். எதையும் அருமையாக செய்வீர்கள். அருமையாக செய்து பெருமையை பெற்றுக்கொள்வீர்கள். இன்று 26ஆம் தேதி தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கிறது. நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையால் புகழும் பணமும் உங்களுக்கு வரும். சில பெரிய மனிதர்கள், உயர் அதிகாரிகள், முக்கியமான ஒரு வேலை என்று சொன்னால் இவரைத்தான் கூப்பிட வேண்டும் என்று உங்களை அழைப்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தி உங்கள் வேலையில் தெரிகிறது. அதனால் புகழ் கிடைக்கிறது. நல்ல நாள்.
22, 23, 25, 27, 28 இந்த 5 நாட்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். கவனமுடன் இருந்து இந்த நாட்களையும் யோக நாட்களாக நீங்கள் மாற்ற முடியும். அப்படி முடிவதற்கு மனதார வாழ்த்துகிறோம். வணக்கம்.